ஓகே, ஹைட்ரோபோரேஷன். ஹைட்ரோபோரேஷன் என்ன? B2H6 யூனிட் ஏதாவது ஒரு அல்கீனுக்கு அது கூட ஆட் பண்றது. சரியா? அடிஷன் ஆஃப் B2H6. அப்போ நம்மளுக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோபேன் கொடுத்துருப்பாங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH2. இது ப்ரோபேன் இல்லையா? ஸோ இந்த ப்ரோபேன் கூட B2H6 ஆட் பண்ற மாதிரி நம்மளுக்கு புக்கிங்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதே பேசிக்ல நம்மளுக்கு 12th லெசன் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல புக் பேக் கொஸ்டின் நம்பர் 5ல செகண்ட் சப்டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டைபோரேன் ஆட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அப்படிதானே? ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரலா ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம். இப்போ இது கூட B2H6 ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹாலா இருக்கும். CH3 CH2 CH2 OH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோபனால் கிடைக்கும். ஒன் ப்ரோபனால். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். CH3 CH டபுள் பாண்ட் CH2 ஆட் பண்றோமா? இது கூட என்ன பண்றோம்? B2H6 ன்னு சொல்றோம் இல்லையா? இதை நான் 2 யூனிட்டா எழுதுறேன். என்னன்னு? BH3 அண்ட் இன்னொரு BH3 எழுதலாமா? போரேன் அப்படின்னா BH3, டைபோரேன் அப்படின்னா BH3 2 டைம் எடுத்துக்கணும். போரேன் என்ன? BH3, டைபோரேன்னா BH3 2 டைம் எடுக்கிறோம். அதுதான் இது B2H6. சரியா? இப்ப நான் ஒரு BH3 மட்டும் எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதை எப்படி எழுதணும் பாருங்க. HBH2 சொல்லலாமா? BH3 அதுல ஒரு ஹைட்ரஜன் மட்டும் பிரிச்சு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப இதை எப்படி எழுதுவோம்? HBH2 எழுதிக்கிறோம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக. சரியா? இப்ப இங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்ன எடுத்துருக்கோம்? இது ஆக்சுவலா H2O ஆட் பண்றோம் இல்லையா? H2O ஆட் பண்ணும்போது பெராக்சைடு, இது ஹைட்ரஜன் பெராக்சைடு இல்லையா? அப்ப பெராக்சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் 11th படிச்சிருப்பீங்க. ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். மார்கோனிகாஃப் ரூல்னா என்ன சொல்லுவோம்? ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற அல்கேன் அந்த கார்பன்ல வந்து பிளஸ் ஆட் ஆகும், H+ ஆட் ஆகும். ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிற கார்பன்ல மைனஸ் என்ன நெகட்டிவ் பார்ட் இருக்கோ அது வந்து ஆட் ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த H2O2 இல்ல அப்படின்னா யூசுவலா மார்கோனிகாஃப் ரூல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல ஒரு H+ OH- ஆட் ஆகுதுன்னு வச்சுங்க. எங்க H ஆட் ஆகும், எங்க OH ஆட் ஆகும்? இந்த 2 கார்பன் தான் அன்சாச்சுரேட்டட். இங்க தான் டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் பிரேக் ஆயிட்டு இந்த 2 கார்பன்ல எந்த கார்பன்ல அதிக ஹைட்ரஜன் இருக்கு? CH2 இங்க வந்து H ஆட் ஆகும். இந்த கார்பன்ல கம்மியான ஹைட்ரஜன் இருக்கா? இங்க OH ஆட் ஆகும். அப்ப எப்படி எழுதலாம் இந்த ப்ராடக்ட்ட? இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்க CH3 ன்னு எழுதிக்கலாம், இங்க CHOH ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஹைட்ராலிசிஸ் பண்ணா இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். இது மார்கோனிகாஃப் ரூல். மார்கோனிகாஃப் ரூல் சொல்றது என்ன? அல்கீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடிஷன் பண்றோம் அப்படின்னா, அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா பிளஸ் மைனஸ் 2 பிரிச்சிருப்போம் இல்லையா? அந்த பிளஸ் மைனஸ்ல இந்த கார்பன்ல எந்த கார்பன்ல அது டபுள் பாண்டட் கார்பன்ல எந்த கார்பன்ல அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க பிளஸும், கார்பன் எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க வந்து மைனஸும் ஆட் ஆகும். ஓகேவா? இது வந்து மார்கோனிகாஃப் ரூல். இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா H2O2 எடுத்தோம் அப்படின்னா பெராக்சைடு எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன். இது ஹைட்ரஜன் பெராக்சைடு. அது பெராக்சைடு இருக்கும்போது மார்கோனிகாஃப் ரூல்ல என்ன சொல்லுச்சோ அதுக்கு அப்படி ஆப்போசிட் நடக்கும். சோ அதுக்கு பேர் என்ன? ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். ஓகேவா? அப்ப அப்படியே ஆப்போசிட் நடந்துச்சு அப்படின்னு என்ன ஆகும்? மைனஸ் இங்க ஆட் ஆகிறதுக்கு பதில் என்ன ஆகும்? ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிறதுல பிளஸும், ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிறதுல மைனஸும் ஆட் ஆகும். அந்த மாதிரிதான் இப்ப இங்க நடக்க போகுது. பாருங்க இப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH2 இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு. இப்ப இது என்ன சொல்லலாம்? H+ BH2 மைனஸ் சொல்லலாமா? இப்ப இந்த H எங்க ஆட் ஆகணும்? யூசுவலா மார்கோனிக் இந்த H2O2 இல்ல அப்படின்னா மார்கோனிக் ஆஃப் அடிஷன். அப்ப என்ன நடந்திருக்கும்? H இங்கேயும் BH2 இங்கேயும் ஆட் ஆயிருக்கும். இப்ப H2O2 இருக்குல்ல, பெராக்சைடு எஃபெக்ட், தட் இஸ் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்.
ஆன்டி மார்கானிக் ஆஃப் அடிஷன் நடக்கும்போது என்ன ஆகும்? ஹைட்ரஜன் இங்கேயும் BH2 இங்கேயும் ஆட் ஆகும். அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க. அடுத்த ப்ராடக்ட் சொல்றேன். CH3 CH இருக்கிறது CH2 ஆயிருமா? ஓகேவா? டபுள் பாண்ட் என்ன ஆயிரும்? பிரேக்கட் சிங்கிள் பாண்ட். அப்புறம் இங்க CH2 BH2 பிகாஸ் நம்ம H2 ஆட் பண்ணல. H plus BH2 மைனஸ் அப்படி தானே பிரிச்சிருக்கோம். HBH2 தான் பிரிச்சிருக்கு BH3. ஸோ H plus BH2 மைனஸ் எழுதுறேன். அப்போ நெகட்டிவ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கார்பன், இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து பாண்ட் ஆயிடுது. ஓகேவா? இப்போ நான் அதை மறுபடியும் அப்படியே பிரிச்சு எழுதுறேன் பாருங்க. அந்த அங்க கிடைச்ச ப்ராடக்ட் அப்படியே எழுதிக்கிறேன். CH3 CH2 CH2 BH H ன்னு எழுதுறேன். அந்த BH3 நான் பிரிச்சுட்டேன் மறுபடியும். ஓகேவா? பட் இங்க பிளஸ் மைனஸ்லாம் எழுதக்கூடாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இது மைனஸ் நினைச்சுக்கோ, இது பிளஸ் நினைச்சுக்கோ. ஓகேவா? அப்ப மறுபடியும் என்ன பண்றேன் நானு? இதே மாதிரி இன்னொரு ப்ரோபீன் எழுதுறேன். அந்த ப்ரோபீன்ல வந்து எங்க பாண்ட் ஆகும்? CH3 CH டபுள் பாண்ட் CH2 இருக்கு. செகண்ட் ப்ரோபீன். இது ஃபர்ஸ்ட் ப்ரோபீன் எடுத்திருக்கோம். இது ரெண்டாவது ப்ரோபீன் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த H எங்க வந்து ஆட் ஆகும்? பெராக்சைடு இருக்கிறதுனால CH வந்து ஆட் ஆகும். இந்த BH யூனிட் அப்படியே வந்து இந்த கார்பன் கூட பாண்ட் ஆகுமா? அப்ப இந்த ப்ராடக்ட் எப்படி எழுதலாம்? CH3 CH2 CH சிங்கிள் பாண்ட் ஆயிரும் CH2. இந்த யூனிட் எது கூட பாண்ட் ஆயிருக்கு? BH கூட பாண்ட் ஆயிருக்கும். பாண்ட் BH நான் பிரிச்சு எழுதிட்டேன். அப்புறம் அப்படியே எழுதுங்க. CH2 CH2 CH3. பாரு, புரிஞ்சுதான் பாரு. ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் யூனிட், இது செகண்ட் யூனிட். இப்போ நான் என்ன பண்றேன்? தேர்ட் யூனிட் அங்க இருக்கிறத ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு தேர்ட் யூனிட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா இல்லையா? ஓகே. அப்ப CH3 CH2 CH2 BH, இந்த H நான் கீழே எழுதிக்கிறேன். CH2 CH2 CH3. புரியுதா? நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரோபீன் எழுதிக்கிறோம். தேர்ட் டைம் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இங்க என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் பிளஸ் இது மைனஸ் எடுத்துக்கலாமா? அப்ப இந்த பிளஸ் எங்க வந்து ஆட் ஆகணும்? இந்த CH ல. கரெக்டா? அப்போ இந்த ப்ராடக்ட் அப்படியே எழுதிக்கலாம். CH3 CH2 CH2 அப்புறம் போரான். இந்த பக்கம் ஒரு CH2 CH2 CH3 இருக்கும். போர்ட் ஃபுல்லா கவர் ஆகும். ஓகே. இந்த ஹைட்ரஜன் எங்க ஆட் ஆயிருக்கும்? இந்த CH கூட ரியாக்ட் ஆச்சுன்னா CH2 மாறிடும். இந்த CH2 கூட போரான் பாண்ட் ஆயிரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? CH2 CH2 CH3. நமக்கு இதுல என்ன தெரியுது? ஒரு BH3 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 3 ப்ரோபீன் கூட ரியாக்ட் ஆகுது. அதாவது 3 அல்கீன் கூட ரியாக்ட் ஆயிட்டு எங்க டபுள் பாண்ட் இருக்கோ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகுது. பிரேக் ஆயிட்டு எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அந்த கார்பன்ல போய் ஹைட்ரஜனும், எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அதுல வந்து போரானும் பாண்ட் ஆகுது. அப்ப பிளாங்கா ஜஸ்ட் நம்ம அப்படியே சொல்லணும் அப்படின்னா B2H6 ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு 2 BH3 யூனிட் இருக்கு. ஒரு BH3 யூனிட்டுக்கு எத்தனை ப்ரோபீன் ரியாக்ட் ஆயிருக்கு? 3 ப்ரோபீன் ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப B2H6 அப்படி எடுத்தா 2 BH3 யூனிட் இருக்கு. அப்ப அந்த மாதிரி 6 ப்ரோபீன் எடுத்துக்கணுமா? இப்ப இந்த யூனிட் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதலாம்? இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறத நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? நல்லா பாரு. CH3 CH2 CH2 thrice B. ஒரு போரான் கூட எத்தனை ப்ரோபைல் குரூப் இருக்கு? 3 இருக்கு. அப்ப ஒரு போரான் கூட 3 ப்ரோபைல் இருக்கு. அப்ப ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? இந்த B2H6 இது டோட்டலா 2 BH3 யூனிட் இருக்குல்ல? அப்ப நம்ம எத்தனை ப்ரோபீன் எடுத்துக்கணும்? 6 ப்ரோபீன் எடுத்துக்குவோம். 3 ப்ரோபீன் கூட ஒரு BH3 யூனிட் ரியாக்ட் ஆகுது. இதுக்குள்ள 3 ப்ரோபீன் இருந்தது இல்லையா? அப்போ ஒரு BH3 கூட 3 ப்ரோபீன் ரியாக்ட் ஆகுதுன்னா 2 BH3 யூனிட் கூட 6 ப்ரோபீன் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி டோட்டலா எத்தனை யூனிட் கிடைக்கும்? 2 டைம்ஸ் கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்தோம்.
அப்ப ஒரு BH3 யூனிட் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது? ப்ரோபீன் ட்ரைப்ரோபைல் போரேட் கிடைக்குது. ஓகேவா? ட்ரைப்ரோபைல் போரேட் CH3 CH2 CH2 ப்ரைஸ் B அப்படிங்கிறது. அப்ப நமக்கு B2H6 எடுக்கும்போது நமக்கு 2 டைம்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி. அப்போ ஃப்ரண்ட்ல 2 போட்டுட்டேன். அப்ப நமக்கு எத்தனை ப்ரோபீன் எடுத்துக்கணும்? 6 ப்ரோபீன் எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்? இந்த ப்ரோபீன் ஆக்சுவலா எப்படி பிரிச்சு எழுதலாம்? இதே மாதிரி மறுபடியும் பிரிச்சு எழுதுறேன். H2O2 H2O2 என்ன இருக்கும்? 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்கா? அப்ப 2 OH ன்னு சொல்லலாமா? ஒரு H2O அப்படின்னா HOH ன்னு பிரிப்பேன். H2O2னா 2 H 2 OH. அப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. ஒரு H2O2 எடுத்து அப்படின்னா 2 OH கிடைக்குமா? அதுல இந்த போரான் கூட ஒரு OH, இந்த CH2 கூட ஒரு OH. இன்னொரு H2O2 எடுத்து அப்படின்னா இந்த போரான் கூட ஒரு OH, இந்த கார்பன் கூட ஒரு OH. இந்த மாதிரி மொத்தம் 3H2O2 எடுக்கிறேன். அப்ப 3H2O2 எடுத்தா என்ன ஆகும்? CH3 CH2 CH2OH அப்படின்னு 3 கிடைக்குமா? புரோபனால் 3 moles ஆஃப் புரோபனால் கிடைக்கும் நம்ம இங்க எழுதுன மாதிரி. பிளஸ் ஒரு போரான் கூட 3 OH இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? BOH ரைஸ். சோ 3 புரோபனால் அண்ட் BOH ரைஸ் கிடைக்கும். பட் இந்த ரியாக்ஷன்ல இங்க நம்ம 6 டைம்ஸ் எடுத்ததுனால நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் 6 கிடைக்கும், இதுவும் 2 கிடைக்கும். ஏன்னா 2 போரான் இருக்குல்ல, B2H6 இருக்கறனால. அப்ப H2O2 எத்தனை எடுத்துக்கணும்? 6H2O2 எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கு 3 H2O2 தேவைப்படுது. நம்ம 2 யூனிட் இருக்குல்ல டோட்டலா, இங்க 6 எடுக்கும்போது இங்க 2 இருக்கறனால இங்க நமக்கு 2 கிடைக்குது இல்லையா? அதை அப்படியே எடுத்திருந்தேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 6H2O2 எடுப்பேன். ஒருவேளை புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரியாக்ட் ஆயிட்டு இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். எது? இந்த ப்ராடக்ட் 2 டைம்ஸ் ஆஃப் CH3 CH2 CH2 thrice B அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் H2O2 ஆட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இந்த 2 இருக்காது. இந்த 2 இல்லாம கொடுத்திருப்பாங்க புக்ல. அப்ப என்னது? ஒரு யூனிட் தான். அப்ப எத்தனை H2O எடுத்தா போதும்? 3 எடுத்தா போதும். இங்க 2 இருந்தா 6H2O2 எடுக்கணும். இங்க 2 இல்ல அப்படின்னா 3H2O2 எடுத்தாலே போதும். நம்மளுக்கு இங்க என்னதான் கிடைக்கும்? இங்கேயும் 3H CH3 CH2 CH2OH தான் கிடைக்கும். இங்கேயும் ஒரே ஒரு BOH ரைஸ் தான் கிடைக்கும். ஒருவேளை இங்கேயும் 2 இருந்ததுன்னா இங்க என்ன பண்ணணும்? 6 போடணும், இங்க 3 போடணும், இங்க 2 போடணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை ரப் பண்ணிட்டு புக் பேக் கொஸ்டின் நம்பர் 5ல இருக்கக்கூடிய செகண்ட் ரோமன், அதாவது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். சரியா? ஏன்னா இன்னைக்கு அந்த கொஸ்டின் ஃபுல்லா பார்க்கல. அப்படிதானே? ஓகே, இப்போ சாப்டர் 11 புக் பேக் கொஸ்டின் நம்பர் 5ல நம்ம மொத்தம் 3 கொஸ்டின் இருக்கும் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம அந்த வீடியோல பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பார்ப்போம். ஹைட்ரோபோரேஷன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்றதா எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றேன்? 2-methyl but 2ene ல இருந்து. அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதணும். எத்தனை கார்பன்? 4 கார்பன் பியூட். அதுல செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கணும். அதனால தான் 2ene சொல்லிருக்காங்க. அப்ப என்ன பண்றோம்? செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் 2-methyl, அதே செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப்பும் இருக்கணும். சரியா? அப்ப கார்பனோட வேலன்சி என்ன? 4. அப்ப கார்பனோட வேலன்சி 4னா இப்ப இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் தான் இருக்கு. அப்ப இன்னும் 3 ஹைட்ரஜன் எழுதிக்கோ. CH3. இந்த கார்பனுக்கு 1 2 3 4 இருக்கு. இந்த கார்பனுக்கு 1 2 3 இருக்கு. இன்னொரு ஹைட்ரஜன் எழுதிக்கிறோம். இந்த கார்பனுக்கு CH3 ஒரு பாண்ட் தான் இருக்கு. சோ இன்னொரு 3 ஹைட்ரஜன் எழுதிக்கிட்டேன். இப்ப இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற 2-methyl but 2ene அப்படிங்கிற அல்கீன். இதை நம்ம என்ன பண்ணணும்? B2H6 ஆட் பண்ணணும். இப்ப அப்படியே எழுதிக்கலாம். CH3 CH3 டபுள் பாண்ட் CH3. ஓகேவா? என்ன ஆட் பண்ணுவோம்? BH3 யூனிட் 2 டைம் எழுதுறோம். இந்த BH2 யூனிட் நம்ம என்ன பண்றோம்? ஆல்ரெடி பார்த்த மாதிரி HBH2 ஒரு BH3 யூனிட் HBH2 பிரிச்சு எழுதிக்கிறோம். இந்த H எங்க வந்து ஆட் ஆகும்? நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? H2O2 இருக்கிறதுனால ஆன்டி மார்கானிக் ஆஃப் அடிஷன். அப்ப எங்க எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்குன்னு பாருங்க. டபுள் பாண்ட்ல இந்த கார்பன்ல வந்து என்ன ஆட் ஆகணும்? ஹைட்ரஜன் ஆட் ஆகணும். இந்த கார்பன்ல போரான் ஆட் ஆகணும். BH2 யூனிட் ஆட் ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம்? CH3 CH, இது சிங்கிள் பாண்ட் ஆயிரும். மேல இருக்கிற CH3 அப்படியே இருக்கும். இந்த CH கூட ஒரு CH3 ஆல்ரெடி இருக்கு. BH2 கவனி.
அப்ப CH3 ட்வைஸ் அப்படியே எழுதிக்கிறோம். கார்பனா இருக்கிறது CH மாறிடுச்சு. இந்த ஹைட்ரஜன் கார்பன் கூட பாண்ட் ஆகுது CH. அப்புறம் CH3 இந்த CH கூட தான் என்ன ஆட் ஆகணும் BH2 யூனிட் பாண்ட் ஆகணும். ஏன் இப்ப இந்த கார்பனுக்கு இந்த கார்பன் நடுவுல தான் டபுள் பாண்ட் இருக்கு. இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. பிரேக் ஆயிட்டு இந்த கார்பன்ல ஹைட்ரஜனும் இந்த கார்பன்ல BH2 ஆட் ஆகணுமா? ஓகேவா? அப்ப இந்த அடுத்து இந்த கார்பனோட பாண்ட் பண்ணிடக்கூடாது. சோ இந்த CH3 மேலேயும் கீழே எழுதிக்கிட்டு இந்த கார்பன் கூட தான் இந்த BH2 யூனிட் வந்து பாண்ட் பண்ணணும். அதுல கான்சியஸா இருங்க, அதை மறந்துடக்கூடாது. ஓகே, இப்ப இந்த BH2 யூனிட் இருக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த ஹைட்ரோபோரேஷன்ல பார்த்தோம்ல அதே கான்செப்ட். அப்ப என்ன பண்ணுவோம் ட்ரைஸ். அப்ப இன்னும் ஒரு 2 அல்கேன் மாலிகூல்ஸ் எடுத்துக்கணும். நம்ம டோட்டல் நம்ம இங்கே எழுதிக்கலாமா 3 எழுதிக்கலாமா? அப்புறம் இங்க என்ன கிடைக்கும் இந்த போரான்ல இன்னும் 2 ஹைட்ரஜனும் பாண்ட் எலிமினேட் ஆயிருக்கும். அப்ப இதுவும் என்ன ஆகும் இதே மாதிரி 3 யூனிட் கிடைக்கும். சோ டோட்டலா என்ன பண்ணலாம் இதை அழிச்சிட்டு இங்க த்ரைஸ் போட்டுக்கணும். இது பாலிமர் மாதிரி ஆக்சுவலா இது தேவையில்லை. த்ரைஸ் போட்டுக்கணும். இங்க பாண்ட் போட்டுக்கிறேன். அப்படி என்ன அர்த்தம் போரான் கூட 3 யூனிட் இருக்கு. அந்த 3 யூனிட்ல எந்த கார்பன் வந்து பாண்ட் ஆயிருக்கு இந்த CH கார்பன் தான் போரான் கூட பாண்ட் ஆயிருக்கு. இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. நல்லா பாத்துப்பா. டவுட் இருக்கா? CH3 ட்வைஸ் C டபுள் பாண்ட் CH இருக்கு. இது பேர் என்ன 2-methyl butene. இதோட நம்ம B2H6 ஆட் பண்றேன். அதை வந்து BH3 பிரிச்சு எழுதிக்கிறோம் 2 டைம்ஸ். அந்த BH3யும் என்ன பண்றோம் HBH2 பிரிச்சு எழுதிக்கிறேன். இப்போ இந்த H2O2 இருக்கனால ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் நடக்கும். ஹைட்ரஜன் இங்க டபுள் பாண்ட் கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அந்த கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகும். BH2 யூனிட் வந்து இந்த கார்பன்ல ஆட் ஆகும். ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த CH கூட தான் போரான் பாண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? புரிஞ்சதா புரியலையா? அப்படின்னா இந்த 3 யூனிட் இருக்கு இல்லையா, இந்த 3 யூனிட் அப்படியே எடுத்துக்கோ. அடுத்தது CH3 ட்வைஸ் CH டபுள் பாண்ட் CH சாரி சிங்கிள் பாண்ட் தானே வரும். ஓகேவா? சிங்கிள் பாண்ட் CH3 B இருக்கு இல்லையா, இந்த யூனிட் 3 டைம்ஸ் வரணும். அப்படின்னா என்ன மீனிங் இந்த போரானுக்கும் இந்த யூனிட்டுக்கும் எத்தனை பாண்ட் இருக்கு 3 பாண்ட் இருக்கு. ஏன்னா இந்த யூனிட் 3 இருக்கு. தனித்தனியா 3 டைம் பாண்ட் ஆயிருக்கும். ஒரு போரான் கூட இந்த பக்கம் ஒரு 4 கார்பன் இருக்கும் இந்த யூனிட், இன்னொரு பக்கம் அந்த மாதிரி 3 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் பாண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த 3 பாண்டும் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு பதிலாக அதாவது H2O2 ஆட் பண்ணுவோம் இல்லையா, H2O2 in the presence of base sodium hydroxide ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் எப்படி இருக்கும் இந்த யூனிட்ல அப்படியே இந்த பாண்டுக்கு பதிலா OH போட்டுக்கும். 3 டைம் அந்த மாதிரி கிடைக்குமா? அப்புறம் போரான் கூட 3 OH போட்டுக்கும். ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். CH3 ட்வைஸ் CH சிங்கிள் பாண்ட் CH3 இங்க என்ன வந்துரும் OH plus BOH thrice. இந்த யூனிட் எத்தனை கிடைக்கும் எத்தனை ஆல்கஹால் கிடைக்கும் 3 ஆல்கஹால் கிடைக்கும். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம் பிரிச்சு எழுதி பார்ப்போமா? இது லீனியர் நேமோட எப்படி வரும்னு பார்ப்போம். CH3 சிங்கிள் பாண்ட் CH3 இந்த CH ஓட என்ன பண்றோம் OH எழுதிக்கிறோம். CH3 அப்ப 1 2 3 4 கார்பன் கண்டினியூஸா எழுத முடியுமா? 1 2 3 4 ஓகேவா? 1 2 3 4 கார்பன் எழுதிட்டோம். செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப், தேர்ட் கார்பன்ல OH குரூப். செகண்ட் கார்பன் மெத்தில், தேர்ட் கார்பன்ல OH. இதுக்கு நேம் என்ன சொல்லலாம்? 4 கார்பன் பியூட், எல்லாமே சிங்கிள் பாண்ட் பியூட்டேன். செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் பியூட்டேன் 2 ஆல் 1 2 3 3ல மெத்தில் 3 மெத்தில் பியூட்டேன் 2 ஆல் அப்படிங்கிற ஆல்கஹால் கிடைக்கும். இந்த क्वेश्चन எங்க இருக்கு? புக் பேக் क्वेश्चन நம்பர் 5ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா?